சென்னையில் இன்று திமுக முப்பெரும் விழா. பவள விழாவை குறிக்கும் விதத்தில் 75,000 பேருக்கு இருக்கைகள். ஆயிரம் ஆண்டு மடமைகளை களையெடுத்த அருவியக்கம்தான் திமுக. திமுக பவள விழாவையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. பிரதமர் மோடியின் 74வது பிறந்த நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி மர்மு வாழ்த்து. பாஜக மூத்த தலைவர்கள், காங்கிரஸ் தலைவர் கார்கே உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவு. பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்த நாள் வாழ்த்து. நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ வாழ்த்துகிறேன் என்று எக்ஸ் தளத்தில் பதிவு. விடுதலை சிறுத்தைகளின் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு மூத்த தலைவர்களான டி.ஆர். பாலு, ஜெகத் ரட்சகனை அனுப்பாதது ஏன்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு மத்திய இணை அமைச்சர் எல். முருகன் கேள்வி. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 8000 கன அடியாக சரிவு. 16 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி. மேட்டூர் அணையின் நீர்வரத்து 17,000 கன அடியில் இருந்து 12,083 கன அடியாக குறைந்தது. அணையின் நீர்மட்டம் 110 அடியாக குறைந்த நிலையில் 23,700 கன அடி நீர் வெளியேற்றம். புரட்டாசி மாதம் தொடங்கியதையொட்டி அனைத்து வைணவ தலங்களிலும் சிறப்பு பூஜை. சென்னை திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி பெருமாளை தரிசித்த பக்தர்கள். தமிழ்நாடு முழுவதும் நேற்று சார் பதிவாளர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை. டிஃபன் பாக்ஸ், குப்பை தொட்டிகளுக்குள் ரகசியமாக பொதிந்து வைத்திருந்த சுமார் 12 லட்சம் ரூபாய் பறிமுதல். உத்தரகண்ட் நிலச்சரிவில் சிக்கி மீட்கப்பட்ட 30 தமிழர்கள் இன்று சென்னை திரும்புகின்றனர். விமானம் மூலம் அழைத்து வர ஏற்பாடு. சுட்டெரிக்கும் வெயிலால் தமிழ்நாடு மின் வாரியம் புதிய சாதனை. சூரிய சக்தி மூலம் மின் உற்பத்தி 6,401 மெகாவாட்டாக அதிகரிப்பு. நாகையில் தூய்மை பணியாளர்களை சாதி பெயரை கூறி திட்டிய திமுக கவுன்சிலர். பணியை புறக்கணித்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம். சென்னை மதுரையால் பகுதியில் மாநகர பேருந்து கவிழ்ந்து ஆட்டோ ஓட்டுநர் உயிரிழந்த சம்பவம். மாநகர பேருந்து ஓட்டுநர் மீது 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு. பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு செல்ல இன்று சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் இருந்து 300 சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு. டெல்லி முதலமைச்சர் பதவியை இன்று ராஜினாமா செய்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். காலை நடைபெறும் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் புதிய முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஜம்மு மற்றும் காஷ்மீரில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு நாளை சட்டப்பேரவை தேர்தல். முதற்கட்டமாக 24 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம்.
நபிகள் நாயகத்தின் பிறந்த தினமான மிலாது நபி தினத்தை முன்னிட்டு இஸ்லாமியர்களுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் மோடி வாழ்த்து. இறை போதனைகளை உள்வாங்கி அமைதியான சமுதாயத்தை உருவாக்க நாம் அனைவரும் உறுதியேற்போம் என அறிவுரை. அடுத்த 1000 ஆண்டுகளுக்கான அடித்தளத்தை இந்தியா தயார் செய்து வருகிறது. மத்திய அரசின் 3வது ஆட்சி காலத்தின் முதல் 100 நாட்கள் நாட்டின் முன்னேற்றத்திற்காக பணி நடைபெறுவதாக பிரதமர் மோடி பேச்சு. மணிப்பூரில் ஒரு வாரத்திற்கு பிறகு பள்ளிகள் மீண்டும் இன்று திறப்பு. மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பு. வெளிநாடுகளில் தமிழ் ஆசிரியர் பணிக்கு செல்ல இந்தி சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டுமா? இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சக அறிக்கையால் புதிய சர்ச்சை. கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட ஆர்ஜி கர் மருத்துவமனையில் நடந்த நிதி மோசடி. மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை. முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உடனான பேச்சுவார்த்தையில் மருத்துவர்களின் கோரிக்கைகள் ஏற்பு. கொல்கத்தா காவல் ஆணையர் மற்றும் 2 சுகாதாரத்துறை அதிகாரிகள் பதவியிலிருந்து நீக்கம். கோரிக்கைகள் ஏற்கப்பட்டதால் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இளநிலை மருத்துவர்கள் மகிழ்ச்சி. போராட்டம் வாபஸ் தொடர்பான மருத்துவர்களின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாகிறது. உத்தரப்பிரதேசத்தில் பட்டாசு தொழிற்சாலை செயல்பட்டு வந்த வீட்டில் வெடி விபத்து. பட்டாசு வெடி விபத்தில் கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 4 பேர் உயிரிழப்பு, 6 பேர் படுகாயம். கேரளாவில் நிபா வைரஸ் பரவலால் பொதுமக்கள் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என அறிவிப்பு. மலப்புரத்தில் தொழில் நிறுவனங்களுக்கு கட்டுப்பாடு, திரையரங்குகள் மூடல். கேரளாவில் நிபா வைரஸால் உயிரிழந்த இளைஞருடன் தொடர்பில் இருந்த 175 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிப்பு. 74 பேர் சுகாதார நல பணியாளர்கள் என சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தகவல். கேரள மாநிலம் கொல்லத்தில் ஸ்கூட்டி மீது கார் மோதிய விபத்தில் இளம்பெண் உயிரிழப்பு. லேசான காயத்துடன் தப்பிய பெண் மீது கார் ஏறிச் செல்லும் பரபரப்பு சிசிடிவி காட்சி. ராகுல் காந்தியின் நாக்கை அறுப்பவருக்கு பரிசு தொகை அறிவித்த சிவசேனா எம்எல்ஏவால் சர்ச்சை. ஷிண்டே ஆதரவு சிவசேனா எம்எல்ஏ சஞ்சய் கெய்த்வாக் மீது 4 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு. கொலை வழக்கில் பெங்களூரு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் கன்னட நடிகர் தர்ஷன் அடைக்கப்பட்டுள்ள பிளாக்கில் இருந்து 15 செல்போன்கள், பென்டிரைவ்கள் பறிமுதல். இந்தியாவில் சிறுபான்மையினர் துன்பம் அனுபவிப்பதாக ஈரான் மதகுரு கோமேனி சர்ச்சை கருத்து. முதலில் தங்கள் நாட்டில் என்ன நிலைமை என்பதை ஆராய்ந்து பார்த்துவிட்டு கருத்து கூறும்படி இந்தியா கடும் கண்டனம்.
கனமழையால் மத்திய ஐரோப்பிய நாடுகள் கடுமையாக பாதிப்பு. மழை வெள்ளத்தால் அடிப்படை வசதிகள் இன்றி தவிக்கும் மக்கள். நைஜீரியாவில் தொடர் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு. சிறைச்சாலையின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததால் 281 கைதிகள் தப்பி ஓட்டம்.